ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்படியாய் இந்த காலை வேளையிலும் கூட அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அவர் உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 118 அதிலே 13வது வசனத்தை நாம் தியானிப்போம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆங்கிலத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, My enemies did their best to kill me, but the Lord rescued me. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் கஷ்டப்படும் பொழுது, நாம் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, நாம் கண்ணீரில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு போராட்டம் நாம் போராடி கொண்டு இருக்கும் பொழுது அவர் அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆனால் உடனே நமக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாய் நீங்க போய் கொண்டு இருக்கீங்கல்ல, ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேன், நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் தனிமையில நிற்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உதவி செய்வார். எத்தனை மனிதர்கள் உங்களை தள்ள நினைத்தாலும், எத்தனை மனிதர்கள் நீங்க தோத்து போகணும், நீங்க தனிமையில நிற்கணும், நீங்க எல்லாவற்றிலும் தோல்வி அடையணும் என்று நினைத்தாலும் கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எல்லோரும் உங்களை ஒதுக்கிவிட்டு நீங்கள் தனிமையில நிற்கலாம். யாருமே இல்லாத நிலைமையில நீங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். அவன் தள்ள நினைக்கும் பொழுது, பிசாசானவன் உங்களை தள்ள நினைக்கும் பொழுது கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் உங்க கூடவே உங்க பக்கத்திலே இருக்கிறார். பயப்படாதீங்க. எந்த நிலைமை இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருக்கட்டும், கர்த்தர் இறங்கி வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாய் இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து உதவி செய்வீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.